முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் 16 இதுலையுமே ஓட்டு போட்டு பார்த்துடணும். 16 × 3 தடவை போட்டீங்க அப்படின்னா 45 வந்துடும். எக்ஸ்ட்ரா 1-2 போட்டீங்கன்னா கம்பல்சரி 50 ஓட்டு போட்டே ஆகும். 50 ஓட்டு போட்டு முடிச்சுட்டு இவிஎம்ல க்ளோஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா 50 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 50 ஓட்டு போட்டு முடிச்சாலே ஆர்வ கோளாறுல போய் தேசிய ரிசல்ட் பண்ண போய் அமுக்கக்கூடாது, கிளியே பண்ணக்கூடாது. கரெக்ட். பேலட் டு விவிபேட் அப்படியே காட்டேன்னா விவிபேட்ல வந்து கண்ட்ரோல் யூனிட்ல மாட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த விவிபேட்டுக்கு முன்னால் இருக்க அந்த ஒரு சுவிட்ச் இருக்குல்ல, அந்த கடைசியாக பொசிஷன் இருக்கும், நீ படுக்க வசதியா அதை எத்திக்கல் சைஸ் கொண்டு வரணும். கொண்டு வந்த பின்னால்தான் நீங்க இவிஎம் மிஷினோட சுவிட்ச் ஆன் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க தொடவே கூடாது. கிளியரா இருக்கு, சிவப்பு இருக்கு, கருப்பு இருக்கு. அதை நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்களே இது டெமோ கொடுப்போம், நீங்க பார்த்துக்கோங்க. மிஷின் ஆன் பண்ணி அந்த டைத்துக்கு நீங்கள் மிஷின் ஆன் பண்ணி இது பண்ணி போட்டு பார்க்கணும். நீங்கள் அவங்க வந்த பிறகு நாங்கள் சுதாரம் வச்சுருப்போம், காலையில் இருக்கணும்னா நினைக்காதீங்க. போட்டு பார்க்கும்போது பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஓட்டு போட்டாலே தெரியும், பாஸ் வரும். அந்த விவிபேட்டில் வரும், ஒரு 7 ஸ்லிப் வரும். அது முதல் வரலானே நீங்கள் பார்க்கணும். பாஸ் பண்ணிட்டு டோட்டல் நோட்ஸ் காட்டின பிறகு க்ளோஸ் பண்ணனா அனுப்புங்க. கரெக்டான ப்ரொசீஜரா ஓட்டு போட்ட பிறகு எரிசிலாம் டோட்டலை செக் பண்ணோம். டோட்டலை 50 ஓட்ஸ் போலாயின்னு ஆரம்பித்த பிறகு அடுத்து எரிசில நீங்க க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா 48 போட்டுருந்தா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ரிசல்ட் பார்த்து பே பண்ணக்கூடாது. டோட்டலை செக் பண்ணணும். டோட்டல் செக் பண்ணி அவனுக்கு காட்டணும் 50 ஓட்ஸ் போலாயிடுச்சுங்க, பாருங்க டோட்டல் ஓட்ஸ் 50 காட்டுது. ஏன்னா அவங்க கவனிக்காம 45 தாங்க பண்ணுறோம், 45 தாங்க பண்ணுறோம்னு ஃபர்ஸ்ட் எடுத்து